உங்களுடைய இந்த பொன்னான நேரத்துக்காக நன்றி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஈஸியான வெரைட்டி ரைஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கருவேப்பிலை சாதம் தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா ஈஸியாக குயிக்காக செஞ்சிடலாம். இன்றைக்கி நான் 5லேருந்து 6 கொத்து கருவேப்பிலை நல்லா அலசி எடுத்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இது கூட கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை ஓரமாக வச்சுட்டு ஒரு பேனில் 5லேருந்து 6 ஸ்பூன் வரைக்கும் எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடு ஆனதும் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெடித்ததும் வேர்க்கடலை சேர்த்திக்கலாம். பச்சை வேர்க்கடலை. இதை நல்லா கலர் சேஞ்ச் ஆக வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஹை ஃப்ளேமில் வேண்டாம், மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. ஹை ஃப்ளேம்னா சீக்கிரம் கலர் சேஞ்ச் ஆயிரும். இது கூட 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். இதுவும் கலர் சேஞ்ச் ஆக வரைக்கும் வதக்கிட்டு இது கூட 4-5 முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். இது நம்மளோட ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கலாம், வேண்டாம்னா விட்டுடலாம். அடுத்து ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணினது, 3 பல் பூண்டு நீல வாக்கில் கட் பண்ணினது, ஒரு கொத்து கருவேப்பிலை, காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் நம்ம இந்த அரைச்சி வச்சிருக்கிற கருவேப்பிலையை உள்ள சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி ரொம்ப தேவைப்படாது, கொஞ்சமாக விட்டோம்னாவே போதும். அடுத்து தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு இதனோட பச்சை வாசம் போக வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை இறக்கிடலாம். அடுத்து குக்கர்லேருந்து எடுத்த சாதம் ஒரு அகலமான பாத்திரத்துக்கு மாற்றிக்கிட்டு லைட்டாக ஆற வச்சு எடுத்தது. இந்த சாதம் பார்த்திங்கன்னா 250 கிராம் அளவு வரும். இது கூட நம்ம வதக்கி வச்சுருக்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி ஆற வச்சு கலந்து விடும்போது சாதம் உதிரி உதிரியாக இருக்கும். பாருங்க, நல்லா கலந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட சூப்பரான கருவேப்பிலை சாதம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அது சுவைகளும் சங்கமிக்கட்டும் அனைவரது இல்லங்களிலும்.